கிறிஸ்துவுக்குள்ளான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தயவு செய்து ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடம் உங்கள் தனி ஜெபங்களில் எனக்காக ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். நீங்கள் ஏறெடுக்கிற அந்த ஜெபம் எனக்கு மிகுந்த ஒரு ஆதரவை தரும். கர்த்தருக்குள் நான் நிலைத்திருந்து தேவனுக்காக எழும்ப ஓட பிரயாசப்பட கிருபை தரும். நானும் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நமது தியானத்திற்கு ஆதாரமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழிகளை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். பிரியமானவர்களே, எத்தனை உண்மையான ஒரு செய்தி பாருங்கள். பொதுவாக தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உலக மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இருதயம் அவனுடைய வழியை யோசித்து கொண்டே இருக்கும். ஒரு ஊழியக்காரர் எடுத்துக்கொள்ளுங்க. எப்படி ஊழியம் செய்யலாம், எப்படி சபை கட்டலாம், எப்படி நிறைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணலாம், எப்படி ஜனங்களுக்கு நன்மை செய்யலாம், எப்படி தேவ சமூகத்தில் காத்திருந்து கிருபையும் வரங்களையும் பெற்றுக்கொள்ளலாம், இப்படி ஒரு ஊழியக்காரனுடைய இருதயம் யோசித்து கொண்டிருக்கும். ஒரு விசுவாசியை குறித்து நீங்கள் கவனித்து பாருங்கள். எப்படி நம்முடைய பிஸ்னஸை பெருக்கலாம், நம்ம வியாபாரத்தில் அதிகம் சம்பாதிக்கலாம், நம்ம நல்லா காணிக்க கொடுக்கலாமா, இல்லை பிள்ளைகளுக்கு நிறைய இடங்களை வாங்கி வீடுகளை சேர்த்து வைக்கலாமா, அவனுடைய வழிகளை யோசித்து கொண்டு இருக்கும். ஆனால் அங்கே வேதம் சொல்லுது, இவர்கள் நடைகளை உறுதிப்படுத்துகிறது கர்த்தர். என்னதான் ஒரு மனுஷன் தன் வழிகளை யோசித்து சிந்தித்து கொண்டு இருந்தாலும் அவனுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறது கர்த்தர். உண்மையாக சொல்கிறேன், இந்த முழு நேர ஊழியத்துக்கு வந்து ஏசப்பா கிருபையில் 27 வருஷம் ஆகிறது. நான் ஊழியத்திற்கு வந்த ஆரம்ப நாட்களில் கம்ப்யூட்டரில் உட்காந்து யூடியூப்பில் டாக்டர் பில்லி கிரஹாமுடைய செய்தி அதிகமாக கேட்பேன். பென்னிஹின் அவருடைய செய்தியை கொஞ்சம் கேட்பேன். அடுத்தது பிரபலமான தமிழ்நாட்டில் இருக்கிற தேவ ஊழியர்களின் செய்திகளையும் கொஞ்சம் கேட்பேன். எனக்கு நேரம் கிடைக்கும்போது கொஞ்சம் பரிசுத்தவான்களுடைய செய்தியை யூடியூப்பில் கேட்பேன். நிறைய புக்ஸு, ஆவிக்குரிய புக்ஸை படிப்பேன். தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னா, ஒரு விசை ஆலன் பால் பிரசங்கத்தில் சொன்னாங்க, அதிகாலை 3 மணிக்கே எழும்பி ஜெபித்தா நல்ல கிருபை வரங்கள் கிடைக்கும், ஊழியத்தில் வல்லமையாக பயன்படலாம் அப்படின்னு அன்னை சொன்னாங்க. நான் அதிலிருந்து 3 மணிக்கு அலாரம் வச்சு எழும்பி 3 to 6, 3 to 7 அப்படியே போராடி காத்திருந்து ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ளே வந்தேன். ஏன் அப்படின்னா, எனக்கு நிறைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். அதாவது பில்லி கிரஹாம் ஐயா செய்தியை கேட்கும்போது அவர் அதில் ஒரு விஷயம் சொல்கிறாரு, 25 கோடி ஆத்துமாக்களை நான் ஆதாயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 60 வருஷம் அந்த தேவ மனிதன் ஊழியம் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கி உலகத்தில் 60 வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் டாக்டர் பில்லி கிரஹாம் 60 வருஷம் ஊழியம் செஞ்சுருக்கார். 25 கோடி ஆத்துமா நான் ஆதாயம் பண்ணியிருக்கேன்னு திட்டமாக சொல்கிறார். அதை பார்த்ததுலேருந்து எனக்குள்ளே ஒரு வாஞ்சை, எனக்குள்ளே ஒரு தாகம். நான் உடனே நோட்டை எடுத்து தேவ சமூகத்தில் உட்காந்து எழுத ஆரம்பித்தேன். கம்ப்யூட்டரில் போய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க, வேர்ல்டு பாப்புலேஷன் எவ்வளோ, உலக மக்கள் தொகை எவ்வளோன்னு பார்த்தேன். நான் பார்க்கும்போது 728 கோடி. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறேன், ஆண்டவரே இந்த 28 கோடியை விட்டுருங்க, 700 கோடி. 700ன்னா 7:1, எனக்கு 100 கோடி ஆத்துமா தாங்க. யோசித்து பாருங்கள், 100 கோடி ஆத்துமா வேணும்னு சொல்லி வேர்ல்டு மேப்பை எடுத்து வச்சு ஆஸ்திரியா, ஆஸ்திரேலியா, தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா, அப்படி இலங்கை, பாகிஸ்தான், பல நாடுகளின் மேப்புகளை எடுத்து வச்சு ராத்திரி பகலா இந்த தேசத்தில் ஆத்துமா வேணும், இந்த தேசத்தில் ஆத்துமா வேணும், அந்த தேசத்தில் ஆத்துமா வேணும், ராத்திரி பகலா உட்காந்து ஜோமனிட்டு நான் ரொம்ப வாஞ்சியாக எதிர்பார்த்தேன். கர்த்தர் என்னை வெளிநாடுகளுக்கெல்லாம் கொண்டு போவாங்க, பல தேசங்களுக்குள்ளே நானும் எழுப்புதலின் கூட்டங்களை நடத்துவேன், நானும் திரளான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவேன், 100 கோடி ஆத்துமாவை நான் ஆதாயம் பண்ணினேன்னு சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டேன். ஆனால் இந்த 27 வருஷமாக நான் ஊழியம் செஞ்சிட்ருக்கிறேன். இதுவரைக்கும் ஒரு வெளி தேசத்துலேருந்து எனக்கு ஊழிய அழைப்பு வரலை. வெளிநாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன். சில குடும்பங்களில் இருந்து என்னை ஜெபிக்க கூப்பிடுவாங்க வெளிநாடுகள்லேருந்து. ஏசப்பா கிருபையில் 5 நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன். ஆனால் யாராவது ஒரு தனிப்பட்ட நபர் அவங்க வீட்டுக்கு ஜெபிக்கணும்னு கூப்பிடுவாங்க, போய் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு வெளிநாட்டில் இருந்து கூட ஊழிய அழைப்பு எனக்கு வரலை. நான் யோசித்து பார்க்குறேன்,
ஆண்டவரே 100 கோடி ஆத்துமா ஆதாயம் பண்ணணும்னு 15 வருஷமாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேனே, ஒரு அழைப்பு ஊழிய அழைப்பு வரல. ஒரே ஒரு டைம் மலேசியாவிலேருந்து ஒரு மிக பிரபலமான தேவ மனுஷன் சபையிலேருந்து அழைப்பு வந்துச்சு. நான் ஆயத்தப்படும் போது அவர் திடீர்னு நான் அமெரிக்கா போகிறேன், இப்போ நீங்கள் வர வேண்டான்னாரு. இப்போ 8 வருஷமாக அதுக்கு பிறகு கான்டாக்டும் இல்லை. நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, வேதம் எவ்வளவு தெளிவாக போதிக்கிறது பாருங்கள். மனுஷனுடைய இருதயம் அவன் வழிகளை யோசிக்கும், அவன் நடைகளை உறுதிப்படுத்துகிறது கர்த்தர். என்னதான் நம்ம பெரிய காரியங்களை யோசித்து பெரிய காரியங்களுக்காக ஜெபித்தாலும் கர்த்தர் அதை அங்கீகரிக்கலைன்னா அது வாய்க்காது. பிரியமானவர்களே, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய காரியங்களை ஆசைப்படலாம், தப்பு இல்லை. அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுறாரான்னு பாருங்கள். ஏன்னா ஊழியத்தின் பாதையில் நான் பார்க்குறேன், ஒரு தம்பி கவர்மெண்ட் வேலை கிடச்சிட்டுன்னு உடனே லோன் போட்டு வீடு கட்டிட்டான். எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பாடுபட்டாங்கிறது எனக்கு தெரியும். இந்த உலகத்தில் நிறைய மக்கள் வந்து பிளான் பண்ணுறாங்க, அதை அப்படி செய்யணும், இதை எப்படி செய்யணும், இதை எப்படி பண்ணணும், அப்படி ப்ராடாக செய்யணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு 407 முதல்ல வாங்கினார், நல்ல சம்பாத்தியம் கிடைக்குன்னு 2வது வாங்கினார், 3வது வாங்கினார், 4வது வாங்கினார், 5வது 407 வாங்கினார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த 5வது வாங்கினது நிறைய ஆக்சிடெண்ட்டு, அது படுற டிரைவர் டீசலை திருடுனா, அந்த ஒரு வண்டியை வச்சு இருக்கிற மற்ற 4 வண்டி விற்கக்கூடிய தரித்திரத்துக்கு போயிட்டார். பிரியமானவர்களே, ஆகவே உங்கள் காரியத்தை கர்த்தருடைய பாதத்தில் வச்சு அவர் இதை அங்கீகரிக்காரான்னு காத்திருந்து அறிந்து கொள்ளுங்கள். ஏன்னா நமது இருதயம் நமது வழிகளை யோசிக்கும், நமது நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்தணும். அவர் உறுதிப்படுத்தலைன்னா அது ஆசீர்வாதமாக இருக்காது. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். நன்மையால் எங்களை முடிசூட்டுகிறவரே, இதோ எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை திட்டமிடுகிறோம், எத்தனையோ காரியங்களுக்கு ஆசைப்படுகிறோம், எவ்வளவோ காரியங்களுக்கு பிரயாசப்படுகிறோம், ஆனாலும் எல்லாம் வாய்ப்பதில்லை ஆண்டவரே. ஆகவே எங்கள் நடைகளை உறுதிப்படுத்துகிறவராகிய உமது கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் உங்கள் அன்பை விளங்க பண்ணுங்க, உமது இரக்கத்தை காண்பீங்க. நன்மையினால் கிருபையினால் இரக்கத்தினாலும் முடிசூட்டுங்க. ஒருவரும் ஏமாந்து விடாதபடி, வஞ்சிக்கப்பட்டு விடாதபடி, கிருபையை ஆசீர்வாதத்தை இழந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென்.